தாவேக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் தான் மாநிலங்களவை வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளதாக பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஆதரவு கேட்டு தங்களை யாரும் அணுகவில்லை என சிபிஎம் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். பிரவீன் சக்கரவர்த்தியின் பதிவை அதிக பிரசங்கித்தனம் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினருக்கான பதவிக்கான இடைத்தேர்தல் ஜூன் 18 நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் அதிமுகவைச் சேர்ந்த சி.வி. சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தொடர்ந்து இந்த இடம் காலியாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ராஜ்யசபா சீட்டானது ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பிரவீன் சக்கரவர்த்தி பதிவை ஒன்றை வெளியிட்டிருந்தார். தற்பொழுது அந்த பதிவுதான் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அந்த பதிவில் தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு, அதாவது டிவிகே, ஐஎன்சி, விசிக, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் கூட்டணியின் முதல் எம்பி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை பெருமையாகவும் பெரும் பொறுப்பாகவும் கருதுகிறேன் என்றும், என் மீது நம்பிக்கை வைத்திருந்த ராகுல் காந்தி மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்று குறிப்பிட்டிருந்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழக மக்களின் துணிச்சலான, விசுவாசமான மற்றும் நேர்மையான குரலாக ஒலிப்பேன் என்றும் லட்சக்கணக்கான கூட்டணி தொண்டர்களுக்கு உறுதியளிக்கிறேன் என கூறியிருந்தார். அதேபோல் அந்த பதிவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் ஒரு பதிவை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் புதிய கூட்டணியின் சார்பில் தான் மாநிலங்களவை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் சிபிஎம் பெயரை குறிப்பிட்டிருப்பது மிகவும் தவறானது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் கூட்டணி அமைப்பது குறித்தோ இந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டோ எங்களை யாரும் அணுகவோ ஆலோசிக்கவோ இல்லை. தாவேக ஆட்சி அமைக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அடிப்படையில் ஆதரவு தெரிவித்தோம் என்பது ஏற்கனவே தெளிவாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களின் பதிவை அதிக பிரசங்கித்தனம் என்று குறிப்பிட்டு அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.